இப்போ வந்து நம்ம க்ரீன் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா என்ன போட போகிறோம்னா 2 பச்சை மிளகா, 3 வெள்ளைப்பூடு, சின்ன துண்டு இஞ்சி, மல்லி இலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, இந்த இதெல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்த பிறகு பார்ப்போம். 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூடு, மல்லி இலை, கருவேப்பிலை அரைச்சிருவோம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அரைச்ச மசாலாவை வந்து இப்போ இந்த சிக்கனில் சேர்க்க போகிறோம். இப்போ க்ரீன் சிக்கனில் சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான இன்னொரு மசாலாவும் நம்ம சேர்க்கணும். இதுக்கு அதையும் சொல்லிடுறேன். இப்போ அடுத்து என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதையும் இதில் போட போகிறோம். போட்டு இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நம்ம உப்பு போடலை. இப்போ உப்பு போட்டு பிணைஞ்சிக்கிடுவோம். இந்த உப்பு போட்டு பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து பிணைஞ்சிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். இந்த க்ரீன் சில்லியை வந்து சிக்கனை வந்து ஊற வச்சிடணும். கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இதை அடுத்த பொரிச்சு எடுப்போம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டோம். கடாயை வச்சிட்டோம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரீன் சிக்கனை போட்டு எடுப்போம். ஆயில் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம் ஊற வச்சோம்ல க்ரீன் சிக்கனு, அந்த க்ரீன் சிக்கனும் நல்லா ஊறி இருக்குது. இந்த ஊறின சிக்கனை தான் இப்போ இந்த எண்ணெயில் போட போகிறோம். க்ரீன் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சிக்கன் வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்புவோம். நம்ம அடுத்த பக்கம் திருப்பிட்டோம். அடுத்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ க்ரீன் சிக்கன் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் க்ரீன் சிக்கன் செஞ்சு பாருங்கள். எங்கள் மம்மி தேவி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க எங்களுக்கு. ஓகே.